வினோடா. நம்ம லாஸ்ட் டைம் நம்மளோட தோப்பில் இயற்கையாக வளர்த்துட்டு இருக்க தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற ஆர்கானிக்காக இருக்க தேங்காயிலேருந்து சல்ஃபர் ஃப்ரீ கொப்ராஸ் ரெடி பண்ணுறோம். அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் கோகோனட் ஆயில்ஸ் ரெடி பண்ணுறோன்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தப்போ உங்களுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் எதை பற்றினா டு ஐ மேக் ஹேர் ஆயில் இல்லைனா வை டோன்ட் அப்படிங்கிறத நிறையா கேட்டிருந்தாங்க. பிகாஸ் இந்த என்கொயரிஸ்லாம் ஹிட் ஆனதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த ட்ரஸ்டட் டேக்லைன் தான். பிகாஸ் வி மேக் ஆர்கானிக் கோகோனட் ஆயில் மட்டும் இல்லாமல் வி மேக் ஆர்கானிக் சல்ஃபர் ஃப்ரீ கோகோனட் ஆயில்ஸ். இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு சல்ஃபர் ஃப்ரீ அந்த வார்த்தையை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். இஃப் யூ டோன்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஆர்எல்ஸ் நான் அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், செக் இட் அவுட். இப்போது நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி உள்ள இடங்கள்லையே ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறதே கிடையாது, நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிறது ஆயில்ஸ்லாம் உள்ள அந்த ஹர்ப்ஸ் தான் மேட்டர்ஸ் த மோஸ்ட். பிகாஸ் நம்ம ஹர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆயில் ரெடி பண்ணுற விஷயம் தான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயமே. ஸோ அதோட பை ப்ராடக்ட் ஹர்ப்ஸாக இருக்குது. பட் நம்மக்கிட்ட அந்த பேஸ் ப்ராடக்டே ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆயிலே நம்மக்கிட்ட ஆர்கானிக்கிற விஷயம். நம்ம அந்த கொப்பரையை வந்து ஒரு மரச்செக்கில் ஆட்டுறோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த கொப்பரை ஆர்கானிக்காக இல்லைங்கும் போது அதை எதில் ஆட்டினாலும் அங்கேயே அந்த ஆர்கானிக்கிற விஷயம் முடிஞ்சு போச்சு. ஸோ கொப்ராஸ் தேங்காய் ஆர்கானிக்காக இருக்கணும். கொப்ராஸ் முக்கியமாக சல்ஃபர் ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம ஆயில்ஸ் எல்லாம் வெளிலேருந்து எடுக்கிறது இல்லை, வீடோட எக்ஸ்போர்ட் நம்மக்கிட்டேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிட்டுருக்கோம். நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயமா கிடைக்குதுங்கிற பட்சத்தில் அதை நம்மளால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுங்கும்போது வை டோன்ட். அப்புறம் அந்த ஹர்ப்ஸ் எல்லாமே சொல்லப்போனால் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம அது கிராமத்தில் இருக்குங்கும்போது நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக சும்மா நம்ம விதைச்சிட்டு விட்ட இடங்கள்ல வரப்பில்லை வாய்க்கால்ங்கிற இடத்துலேயே நம்மளுக்கு அந்த உள்ள எல்லா ஹர்ப்ஸுமே நம்மளுக்கு மோஸ்ட்லி கிடச்சிரும். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மாதிரி தான். நம்மளுக்கு ஆயில்ஸும் ஆர்கானிக், பின்ன ஹர்ப்ஸும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுலேருந்து எடுத்துகிட்டு ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பின்ன எக்ஸ்ட்ரா லவ்வோட ஹேர்க்காக வி ஆர் சூன் லான்ச்சிங் அவர் ஹேர் ஆயில். அதோட ஆயில் நேமா I will reveal it in the next video. Ta-da!